Hello viewers, welcome to Thamizh Saaral. Last class la நம்ம preposition என்ன preposition எத்தனை கேட்டகரியா நம்ம பார்க்கலாம் அப்படினு சொன்னேன். Preposition என்னன்னு சொன்னேன். Preposition is a relating word. It shows the relationship between a noun and the another word in the sentence. You can say it relates two noun or two pronouns in a sentence. Okay va? So ஒரு sentenceல இருக்க ரெண்டு noun இல்லனா ரெண்டு pronoun relate பண்றதுக்கு யூஸ் பண்ற word தான் என்னது preposition. எப்பவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் preposition யூஸ் பண்ணுவோம். verb-க்கு முன்னாடி யூஸ் பண்ணா அது என்ன ஆயிடும்னு சொன்னேன் infinitive ஆயிடும்னு சொன்னேன். infinitive-னா என்னன்றதை போக நம்ம வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி நாலு கேட்டகரி நான் உங்களுக்கு சொல்லி இந்த use of preposition in 4 categories. அது என்னது location, direction, time and verb. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லொகேஷன்ல வந்து in on at யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். direction in, into, on to, towards, time la in, on, at, within, by, for, since, during, from, to, verb la வந்து at, fro, with, of, about சொன்னா அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. He goes into the office. He goes into the office என்னும்போது இங்கே கரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவன் எங்கே போகிறான் உள்ளே போயிட்டான், ஆஃபீஸுக்கு உள்ளே போயிட்டான். ஸோ லொக்கேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டைரக்ஷன் அந்த இடத்துக்கு உள்ளே போயிட்டான் அப்படின்றதும் சொல்கிறோம். இது வந்து என்னது ப்ரிப்போசிஷன். ஆஃபீஸ் வந்து என்னது நவுன். ஸோ நவுனுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போசிஷன் வருது. ஓகேவா? இதே சென்டென்ஸ் பாருங்க. ஹி கோஸ் இன், அவன் உள்ளே வந்துட்டான், உள்ளே போயிட்டான், அவ்வளோதான். இது வந்து என்னது அவன் எங்கே போகிறான்ற டெஸ்டினேஷனை நம்ம கரெக்டாக சொல்கிறோம். இப்போ டெஸ்டினேஷனோட சொல்லும்போது நம்ம என்ன போடணும் இன்ட்டு போடணும். சும்மா வந்து உள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன போட்டால் போதும் இன் போட்டால் போதும். ஓகேவா? புரியுதா? இங்கே எந்த டெஸ்டினேஷனும் இல்லை, நம்ம எதுவும் ரிலேட் பண்ணல. ஹி கோஸ் இன் அப்படின் போது அவன் உள்ளே போயிட்டான், அவ்வளோதான். இங்கே வந்து என்ன பண்ணுறோம் எங்கே போயிருக்கான் அவன் ரெண்டு இதை வந்து ரிலேட் பண்ணுறோம். அவன் ஆஃபீஸுக்கு உள்ளே போயிட்டான் இன்டு. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இங்க he goes into the office-ல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல intoன்றது preposition, இது வந்து adverb. புரியுதா? ஏன் இப்போ உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. preposition என்ன? prepositionன்றது வந்து ரெண்டு நவுனை வந்து ரிலேட் பண்ற ஒரு வேர்டு தான் என்னது preposition. prepositionன்றது என்னது ரெண்டு நவுனை ரிலேட் ஒரு வேர்டு தான் என்னது ப்ரிப்போசிஷன். கரெக்டா? இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா he office, he goes the office வராது. heன்றது ஒரு ப்ரோனவுன், ஆஃபீஸ்ன்றது நவுன், நேம் ஆஃப் அ பிளேஸ். இந்த ரெண்டுத்தையும் வந்து ரிலேட் பண்ற ஒரு வேர்டு வந்து என்னது into. கரெக்டா? அப்போ இது வந்து என்னது ப்ரிப்போசிஷன். அதே மாதிரி எதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் நவுனுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இதுல he goes in அப்படின்னா அவன் உள்ள போயிட்டான், அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம ப்ரோனவுனையும் இன்னொரு வேர்டையும் என்ன பண்ணல ரிலேட் பண்ணல. ஸோ இன்னொரு நவுனும் இங்க இல்லை. ரெண்டு நவுன் இருந்தால் அந்த ரெண்டு நவுனை ரிலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும்போது தான் அது வந்து ப்ரிப்போசிஷன். இங்க ரெண்டு நவுனும் இல்லை, ஒரே ஒரு ப்ரோனவுன் மட்டும்தான் இருக்கு. இன் வந்து இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு ப்ரிப்போசிஷனா ஆகாது. ஓகேவா? பிகாஸ் ப்ரிப்போசிஷன்றது வந்து என்னது ரிலேட்டிவ் வேர்ட். நான் வந்து ரிலேட்டிங் வேர்ட்ல லொகேஷன் டைரக்ஷன்லாம் இன் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம இன் போட்டு இது ப்ரிப்போசிஷன் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ இது என்னது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அட்வர்ப் கிளாஸில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அட்வர்ப் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து இன்னும் வந்து என்னவா ஒர்க் ஆகுது அட்வர்ப் ஆஃப் பிளேஸாக ஒர்க் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ப்ரிப்போசிஷன்றது எப்போவுமே ரெண்டு நவுன் இல்லைனா ரெண்டு ப்ரோனவுன் இல்லைனா ஒரு நவுன் ஒரு ப்ரோனவுனை ரிலேட் பண்ணுற ஒரு வேர்டு தான் என்னது ப்ரிப்போசிஷன். இந்த சென்டென்ஸில் ரிலேட் பண்ணியிருக்கோம், பட் இந்த சென்டென்ஸில் ரிலேட் பண்ணலை. சென்டென்ஸும் முடிஞ்சிச்சு. அதனால இங்கே வந்து இன் வந்து என்னவா ஒர்க் ஆகுது உங்களுக்கு அட்வர்ப் ஆஃப் பிளேஸாக ஒர்க் ஆகுது. புரிகிறதுக்காக இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாம் இன் வந்ததுனாலே ப்ரிப்போசிஷன், ஆன் வந்தாலே ப்ரிப்போசிஷன் அப்படி கிடையாது. ரிலேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது என்னது ப்ரிப்போசிஷன். ஓகேவா?
நெக்ஸ்ட் பார்க்கலாம். See here, the cat ran under the car. Cat வந்து என்னது? Noun, name of a animal. Car வந்து என்னது? Noun, name of a thing. Ran வந்து verb, action done by the cat. இப்போ பாருங்க, இந்த cat வந்து எங்க போயிடுச்சு? காருக்கு அடியில போயிடுச்சு. அடியில போயிடுச்சு அப்படின்னும் போது ரிலேட் பண்ணியிருக்கோம். கேட்டையும் காரையும் நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். என்ன வேர்ட் வச்சு ரிலேட் பண்ணியிருக்கோம்? அண்டர் வச்சு ரிலேட் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்னது? Preposition. Okay? She sits beside me. She sits beside me. She pronoun. Me pronoun. Personal pronoun. Sits verb. Action done by her. She. என்ன பண்றா? என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கா. Near besides me. So preposition. Understand the difference? Preposition and adverb. First ஒரு sentence எழுதுனீங்க. Adverbக்கும் prepositionக்கும் இப்போ understand difference புரியுதா உங்களுக்கு? ரெண்டு நவுனா ஒரு ப்ரோனவுன் ஒரு நவுன் அண்ட் ப்ரோனவுனை ரிலேட் பண்ணுற வேர்டு தான் என்னது? ப்ரிப்போசிஷனாக இருக்கும். தனியாக இருந்ததுன்னா அது என்னது கிடையாது? ப்ரிப்போசிஷன் கிடையாது. ஓகே, சரி, இப்போ நம்ம ஆன் இன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் இன் இப்போ ரெண்டுமே வந்து மோர் ஆர் லெஸ் சேமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் வந்து அது எப்படின்னா, ஆன் வந்து நம்ம டேட்டும் டேஸும் சொல்லும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்? யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட டேட்டை குறிக்கும் போதோ இல்லை டேஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, டேஸ், அந்த டேஸ் அதை குறிக்கும் போது தான் என்ன பண்ணணும்? ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இயர்ஸ் வருடங்கள், மந்த்ஸ் மாதங்கள், அண்ட் சீசன்ஸ் பருவங்கள். சீசன்ஸ்னால் சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சீசன்ஸ். ஸோ ஆனுக்கும் இன்னுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அதாவது ஒரு சென்டென்ஸில் வந்து இயரும் இருக்கும், டேட்டும் இருக்கும், டேவும் இருக்கும்போது இன் எங்கே யூஸ் பண்ணோம், ஆன் எங்கே யூஸ் பண்ணோன்னு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் எப்போவுமே நம்மளுக்கு. அதுக்கு தான் இதை நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஆன் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, டேட்டும் டேஸும் சொல்லும்போது ஆன் யூஸ் பண்ணோம். இன் வந்து இயர்ஸ், மந்த்ஸ் அண்ட் சீசன்ஸுக்கு நம்ம சொல்லும்போது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன் வந்து யூஸ் பண்ணோம். புரியுதா? இப்போ பாருங்க, இப்போ இந்த ப்ரிப்போசிஷன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரீபொசிஷன் பிஃபோர் ஏ நவ். ஓகே, இப்போ பாருங்கள், நவ் ப்ரீபொசிஷன் நவ். இதையே வந்து நான் பாருங்கள் இப்போ பிரித்து எழுதுகிறேன். நவ், noun and noun, noun and pronoun. Okay, gerund, phrase, class. Noun, pronoun, gerund, phrase, class. இப்போ பாருங்கள், ஒரு நவுனுக்கும் இருக்க ரிலேஷன் சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். நவுனுக்கும் ப்ரோனவுனுக்கும் வந்து ரிலேஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜெரண்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் டென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்ப்பை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது அடுத்தடுத்த கிளாஸில் வந்து ஜெரண்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஜெரண்ட்ன்றது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. கிளாஸ்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ், ரெண்டு கிளாஸ் இருக்குது. அது வந்து மீனிங் வந்து தனியாக கொடுக்கக்கூடியது வந்து மெயின் கிளாஸ், சேர்ந்து இன்னொரு சென்டென்சஸ் சார்ந்து இருக்கிறது வந்து சபார்டினேட் கிளாஸ் வரும். ஸோ இந்த ஜெரண்ட், ஃப்ரேஸ், கிளாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எதில் பார்ப்போம்? நம்ம இனி வர கிளாஸஸில் வந்து டீட்டெயிலே பார்ப்போம். இது எல்லாத்துக்கூடையும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லும்போது ஜெரண்ட்னா என்ன, ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்னன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்போசிஷனுக்கும் அட்வர்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ப்ரிப்போசிஷன்னா எப்படி, அதாவது ஒரே வேர்ட் வந்து ப்ரிப்போசிஷனாகவும் அட்வர்பாகவும் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ப்ரிப்போசிஷன் எது கூடலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். தென் ஆன் அண்ட் இன்னுக்கு
எங்கெல்லாம் ஆனும் எங்கே இன்னும் யூஸ் பண்ணாதோ ஒரே சென்டென்ஸில் டேட்டு டேஸ் மந்த்ஸ் இயர்ஸ் வரும்போது ஆன் அண்ட் இன் எப்படி யூஸ் பண்ணுன்றதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இப்போ இந்த டேபிள் சொன்னேன் இல்லையா, நவுன் அண்ட் நவுன், நவுன் அண்ட் ப்ரொனவுன், ஜெரண்ட், ஃப்ரேஸ், கிளாஸ், இதுக்கு முன்னாடிலாம் எப்படி வந்து ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணணும். தேங்க்யூ கைஸ்.